Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலைகளில் செல்லும் கழிவுநீரால் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்ணா சாலை பகுதியில் அரசு சார்ந்த அலுவலகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு சாலைகளில் கழிவுநீர் செல்வதாகவும் சிலர் திறந்த வெளியில் சிறுநீர் கழிப்பதால் துர்நாற்றம் அதிக அளவில் வீசுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். கவர்மெண்ட் இங்க ஒரு இதை கட்டி 3 வருஷம் ஆயிடுச்சு. மார்க்கெட்டை கட்டி அங்க டாய்லெட் வசதி இருக்கு, அதை திறந்து வைக்காமலே வச்சிருக்காங்க. இப்ப டாய்லெட் வசதி இல்லாதனாலதான் பொதுமக்கள், வியாபாரிகள் எல்லா ஆபீஸ்ல இருந்தும் இங்கதான் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, டியூஷனுக்கு போறாங்க, பெண்கள் போறாங்க, குழந்தைய போறாங்க, இந்த ஸ்மெல்லுல வாழ முடியுமா மனிதர்களால? அதே மாதிரி அந்த கழிவு பள்ளிவாசல்ல 150 வருஷம் கிணறு இருக்கு. இந்த கழிவு கலந்து இப்ப அந்த கிணறு அவ்வளவு மோசமா பாலையிட நிலைமைக்கு வந்துருச்சு. சென்னை ஆவடி காவல் ஆணையரகம் செல்ல நேரடி போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆவடியில் செயல்பட்டு வரும் காவல் ஆணையரகம் செல்ல எண்ணூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நேரடி பேருந்து வசதி இல்லாததால் மனு கொடுக்க செல்லும் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்வதாக கூறப்படுகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை தேவையுள்ள பகுதிகளுக்கு பேருந்துகளை இயக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு பொதுமக்கள் இந்த மனு எடுத்துட்டு போயிட்டு ஆவடி கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்கணும்னா, இங்களுடைய பொது போக்குவரத்து இங்கிருந்து நேரடியா ஆவடிக்கு பொது போக்குவரத்து பஸ் வசதி எதுவுமே இல்லை. அப்படி போனா 40-50 கிலோமீட்டர் சுத்திட்டு ட்ரெயின்ல 2 இதுவா மாறி போக வேண்டியதா இருக்கு. பஸ்ல போனதுனால 2 பஸ் 3 பஸ் மாறி போக வேண்டியதா இருக்கு. ஆகவே இந்த போக்குவரத்து துறை ஆவடி கமிஷனர் ஆபீஸ் போறதுக்கு எண்ணூர்ல இருந்து ஆவடிக்கு ஒரு நேரடி போக்குவரத்து ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி இந்த பொதுமக்களாகிய நாங்க இந்த போக்குவரத்து துறையை வலியுறுத்துறோம். சென்னையில் குடிபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதுடன் விசாரிக்க வந்த காவலரையும் தாக்கிய ஊர்காவல் படை வீரர் விக்னேஷ் பிடிபட்டார். இவர் குடிபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி செல்லும் போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த வந்த காவலர் விஜயகுமாரை விக்னேஷ் கடுமையாக தாக்கியுள்ளார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மதுக்கடைகளால் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள வாவிடமருதூரில் முறையான கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தெருக்களில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும் சாதாரண மழைக்கே முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி நிற்கும் அவலம் காணப்படுவதாகவும் தெரிவித்தனர். தண்ணீர் மற்றும் சாக்கடை தேங்குவதால் பல்வேறு நோய் தொற்று ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லும் சூழ்நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக தோண்டிய தொட்டி மூடாமல் உள்ளதாக உயிரிழப்பு ஏற்படும் நிலை உள்ளது. முன்னதாக சூளைமேட்டில் கால்வாய் பணிக்காக தோண்டிய தொட்டி மூடாமல் தீபா என்பவர் தவறி விழுந்து பலியானார். இந்நிலையில் சேப்பாக்கம் எம்எல்ஏ குடியிருப்புக்கு செல்லும் சாலையில் மழைநீர் வடிகால்வாய் மூடாமல் இவ்வழியாக செல்வோர் ஆபத்தான நிலையில் பயணிக்கின்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் திறந்து கிடக்கும் மழைநீர் வடிகால்வாய் தொட்டியை உடனடியாக மூட பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊராங்கனி கிராமத்தில் இரு தரப்பினரிடையே நடந்த மோதலில் தாக்குதல் நடத்தியோரை கைது செய்ய கோரி திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலு என்பவரும் அவரது மகன்கள் இருவரும் பாக பிரிவினை பிரச்சனையில் வேலுவின் தம்பி மனைவி மற்றும் தங்கையும் திருநங்கையுமான ஜெயா ஆகியோரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் தாக்குதல் நடத்தியோரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட திருநங்கைகள் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் எளியோரை வலியோர் ஏய்ப்பது அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மரபணு திருத்த நெல் ரகங்களை திரும்ப பெற வலியுறுத்தி இயற்கை விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி உள்ளிட்ட இயற்கை நெல் விதைகள் அழியும் என எச்சரித்த இயற்கை விவசாயிகள் பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிக்க மனிதர்கள் என்ன எளியா என்று கேள்வி எழுப்பினர். மரபணு திருத்த நெல்களால் மனிதர்களின் மூலக்கூறுகள் சிதைந்து மலட்டுத்தன்மை உண்டாகும் என்பதால் ஸ்டாலின் மாடல் அரசு இவற்றை தடை செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். தமிழ்நாட்டில் தடை செய்ய சட்டம் இயற்று.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலின் உபகோயிலான திருவாலங்காடு வடாரன் ஈஸ்வரர் கோயில் அருகே உள்ள கோசாலையை திறக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோயில் வளாகத்தில் உள்ள கோசாலை பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் பசுக்களை தெற்கு மாட வீதியில் புதிதாக கட்டப்பட்ட கோசாலையில் வைத்து வளர்க்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிதாக கட்டப்பட்ட கோசாலை ஓராண்டாக திறக்காமல் பூட்டியுள்ளதாகவும் விடியா திமுக அரசின் அமைச்சர் சேகர் பாபு அவற்றை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தாழ்வாக செல்லும் கேபிள் ஒயர்களை முறைப்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுத்தெரு, சீத்தளி வடகரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் மற்றும் அரசு சார்ந்த கேபிள் ஒயர்கள் தாழ்வாக செல்வதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் விபத்து எதுவும் ஏற்படும் முன் கேபிள் ஒயர்களை முறைப்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மடூர் களத்துப்பட்டி மஞ்சக்கம்மாள் சலகிறது தாத்தன் கோவில் திருவிழாவையொட்டி மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் திண்டுக்கல், கரூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 50க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. 55 ஆண்டுகளுக்கு பிறகு மாடு மாலை தாண்டும் திருவிழா நடைபெற்றதால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் இதனை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.